பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலியமாய் உங்களோட பேச போகிறாருங்க. ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்குறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்கிறாரு ஏசப்பா. சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாம் வரும்பா. அது வந்தால் கூட சோர்ந்து போயிட்டு ஒரு இடத்துல முடங்கிடாத. நான் உன் கூட இருக்கேன், நீ கவலைப்படாத. உன்னை தேற்றுறதுக்கு, உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு, உனக்கு உதவி செய்யறதுக்கு, உனக்கு சப்போர்ட்டாக உறுதுணைவா மகனே மகளே நான் இருக்கேன். உன் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனர் நான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. ஏசப்பா நம்ம கூட தாங்க இருக்காரு. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகலாமா? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு என் மகனே அப்படின்ட்டு. ஏசப்பா நம்மள மகனா மகளா அவருடைய பிள்ளைகளை தான் வச்சுன்னு இருக்காரு. நம்ம அவருடைய தகப்பனா நம்ம வச்சிருக்கோம் நம்ம இருதயத்தில். யோசிச்சு பாருங்களேன், ஐ லவ் ஜீசஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் ஏசப்பாக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தையும் நேரத்தையும் நம்ம கொடுக்கவே மாட்டோம் தானே. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நேரங்களில் ஏசப்பாக்கு நீங்கள் செலவழிக்கிறதுக்கட்டலாம் உலகத்துக்கு தானே செலவழிக்கிறீங்க. உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, மொபைல் ஃபோனு, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் இருக்கட்டும். ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? ஏசப்பாக்காக உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்காக நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க. ஆனால் சுயநலமாக வாழ்ந்தால் மட்டும் எப்படி நன்மையை பார்க்க முடியும், அற்புதங்களை பார்க்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னா நம்ம ஏசப்பாக்கு கீழ்ப்படிந்து அவருக்குடைய வேலையை நம்ம செய்கிற பிள்ளையாக மாறணும் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு உயிர்த்தெழுந்து ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கப்பான்னு சொன்னார். நம்ம புறப்பட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அவங்களெல்லாம் ஆத்துமாக்களை ரட்சிக்க பார்த்து நம்ம முயற்சி எடுக்கலாம்ல. உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் இருக்குல்ல. குழந்தை பிறக்காத தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, வேலை கிடைக்காம சில பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறாருங்க. நீங்கள் ஒரு விடுதலையை பார்க்க போகிறீங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகுது. இன்றைக்கே சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற போகிறாரு, உங்கள் வியாதியை மாற்ற போகிறாரு, உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகுது, உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருக்க பிரச்சனைகள் மாறப்போகுது, தேவைகள் சந்திக்கப்பட போகுது, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு தான் ஏசப்பா சொல்கிறோம். இந்த எக்ஸாம்ஸ் நீ கண்டிப்பாக பாஸ் ஆகப்பா. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, மகனே மகளே, உன் பிரச்சனையை நான் மாற்ற போகிறேன், உன் சூழ்நிலையை மாற்ற போகிறேன். நான் உன்னை சிரிச்சிக்கிறேன் அப்படின்னா நான் உன் மேலே அன்பு வச்சு தான் சிரிச்சிக்கிறேன்ப்பா. அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி நீ நல்லபடியாக வளரணும், நீ பரிசுத்தமாக வளர்ந்தா சில நேரங்களில் சில பிரச்சனைகள் ஏசப்பா கொடுக்குறாரு. ஆனால் சீக்கிரத்தில் அதை மாற்ற போகிறாரு. உங்கள் பிரச்சனை மாதிரி நீங்கள் நல்லா வாழ போகிறீங்க. அது இன்றைக்கே நடக்க போதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்பு தகப்பனே, ஆவியானவரே, இந்த நாளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்து கொண்டிருக்க ஆண்டவரே, என்னோட சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, பெரியவங்களுக்காக, சின்னவங்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேவன் நன்மையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாள் காண்ற எல்லாரையும் நன்மையாக ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. தேவைகளை சந்திங்க. இன்றைக்கும் வியாதியில், பலவீனத்தில், கடன் தொழிலில் மாற்றிருக்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுங்க. ஆசீர்வதிங்க. படிப்பில் முன்னேற்றத்தை கொடுங்க, வேலையில் முன்னேற்றத்தை கொடுங்க, பண உயர்வு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையை காண்பிக்க போகிறதும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா துதிக்க நம்ம மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.